ஹலோ கைஸ், வெல்கம் டு மெஸ்ஸி லேடி. இன்றைக்கி நம்ம சொரக்காய் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான டிஷ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய சொரக்காய் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன கிண்ணி நிறைய சின்ன வெங்காயம், அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காயை தூள் நீக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து சாதம் வைக்கிறப்ப இந்த ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன். வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சொரக்காய்க்கு ரொம்ப ஆயில் தேவை கிடையாது, நம்ம கம்மியாகவே போதும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உளுந்து, அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வணக்கிக்கணும். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வணக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம இதில் இது வந்து நல்லா காட்டமான மிளகா, நம்ம 3 கூட எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். ரொம்ப காரம்லாம் இதுக்கு தேவையில்லை. இதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுட்டு நல்லா தக்காளி வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் அதையும் நல்லா வணக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச சொரக்காயை வந்து நம்ம வந்து இந்த இதில் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வந்து இன்னும் நம்ம அப்போ தான் இன்னும் நல்லா சுண்ட பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் மசிக்க தான் போகிறோம். அதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும். நல்லா திக்கானதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டோன்னா நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். காயெல்லாம் நல்லா வெந்ததுனால நம்ம கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் கூட அடித்து எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.